பிட்காயின் வந்து அதோட ஆல் டைமை வந்து டச் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பிட்காயினோட இப்போ உள்ள ப்ரைஸ் வந்து 1,10,000 வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து போயிருக்கு. ஓகே, நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம், பிட்காயினோட இந்த ஹை வந்து 1,10,000 வரைக்கும் போகணும். அடுத்த ஹை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஹை வந்து ஆகஸ்ட் 18, 2025 இந்த ரேஞ்சு டெக்னிக்கலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே பிட்காயின் வந்து 1,30,000 வரைக்கும் போகணும். இந்த ரேஞ்ச் 1,30,000 வரைக்கும் போகணும். ஸோ அதுதான் வந்து அடுத்த நம்மளோட டார்கெட். இப்போதைக்கு வந்து 1,10,000ங்கிற டார்கெட்டை வந்து அதை ரீச் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்தது 1,30,000ங்கிற டார்கெட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்து பிட்காயின் போக வேண்டும். ஓகேங்களா? இப்போ கீழே வந்துச்சுன்னா வந்து கரெக்டாக கீழே வந்துச்சுன்னா வந்து 95ல் வந்து அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்குது கீழே. ஓகேங்களா? 95, 94, அப்புறம் 93 இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. மேலே வந்துச்சுன்னா ஒரு $1,00,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? $1,00,000ங்கிறது வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் சப்போர்ட். ஓகேங்களா? சில பேர் 92, 93 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வருங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். பாசிபிள் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் $1,00,000 வந்து சைக்காலஜிக்கலுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இங்கே நம்ம மறந்துடுறோம். ஸோ $1,00,000ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். பட் என்னோட கருத்து வந்து 1,00,000 உடைக்காதுங்கிறது என்னோட கருத்து. ஓகேங்களா? அப்படி மீறி உடச்சிட்டாலும் பயப்படாதீங்க, இட்ஸ் ஹெல்த்தி கரெக்ஷன். அடுத்தது வந்து 95, 94 அது வரைக்கும் வந்தாலும் ஹெல்த்தி கரெக்ஷன் தான். ஸோ அது வரைக்கும் நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். நீங்கள் வந்து பிட்காயின் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து லிக்விடிட்டி, குளோபல் லிக்விடிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜனவரிலேருந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு டவுனு சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போ திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் மேலே போகணும். குளோபல் லிக்விடிட்டி இல்லாமல் ஆல்காயின்ஸ் மார்க்கெட் வந்து பம்ப் ஆகாது. ஓகேங்களா? ஆல்காயின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிட்காயினோட டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் 64ல் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை கலர் கோடு பெரிய லைன், இது வந்து ஒரு புல்லிஷ் லைன் சொல்லியிருப்பேன். அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பிட்காயின் பம்ப் ஆனனால தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. கீழே வரும் பட்சத்தில் வந்து நான் 60க்கு கம்மியாக வராமல் 60 to 62 இந்த ரேஞ்சு கீழே வராமல் உங்களுக்கு ஆல்காயின் சீசன் கிடையாது. வரும். ஓகேங்களா? இதுவும் வந்து கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகாமலாம் அப்படியே இருக்காது, கிராஷ் ஆகும். ஏன்னா கரெக்டான ரீஜனில் வந்து கிராஷ் எடுத்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பிட்காயினோட மேனியா தான் நடக்கும். ஃபஸ்ட்டு பிட்காயின் பம்ப் ஆகும், அதுக்கப்புறம் எத்திரத்துக்குள்ள அது ஃபண்டு வரும், அதுக்கப்புறம் அது வந்து ஆல்காயின்ஸ்குள்ளே லார்ஜ் கேப் ஆல்காயின்ஸ் அப்புறம் லோ கேப் ஆல்காயின்ஸுங்கிற இதுக்குள்ளே போகும். இது எல்லாமே குளோபல் லிக்விடிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக அதாவது குவான்டிடேட்டிவ் ஈஸ்டிங் வந்து ஃபெட்டு பண்ணணும். அது பண்ணால் தான் நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதான் வந்து இப்போதைக்கு பிட்காயின் டாமினன்ஸு. பிட்காயின் இதை பற்றி நான் பிட்காயினோட டெக்னாலஜி பார்த்தாச்சு ரொம்ப ஷார்ட்டாக. ஆல்காயின்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன், 60 கம்மியாக உடைக்காமல் உங்களுக்கு ஆல்காயின்ஸன் கிடையாது அப்படின்னு தான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்து தமிழ் கிரிப்டோ ட்ரேக்கரை ட்விட்டர் பேஜுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு டெலிகிராம் ட்விட்டருக்கான லிங்க் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் சொல்லியிருப்பேன், நேற்று வந்து 1,90,000 போடுஞ்சில, சூப்பர் சந்தோஷம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் திருப்பி சொல்கிறேன், சந்தோஷமும் சந்தேகமும் சேர்ந்தே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படி சொன்னால் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி வந்து பிட்காயின் 75,000 போனப்போ எவ்வளோ ஒரு டிப்ரெஸ்ஸாக இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷப்படுறதுலாம் ஓகே, ஆனால் கூடவே வந்து டவுன் ஆனால் என்ன பண்ணணுங்கிற அந்த கண்டிஷனையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 60க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஆல்காயின் சீசன் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அண்டு ஈத்து பிடிசிங்கும் பம்ப் ஆகணும். ஈத்து பிடிசியை பற்றி நம்ம சனிக்கிழமை போட வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். எத்திரத்தை பற்றி ஈத்து பிடிசியை பற்றி தனியாக அதை பார்ப்போம் நம்ம. அண்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஎஸ்டிடி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அதையும் கண்டிப்பாக பேக்கப்பில் ஹோல்டில் வைங்க. ஓகேங்களா? இதான் முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ ட்ரேக்கரை ட்விட்டர் பேஜ், டெலிகிராம் பேஜ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த பார்ப்போம்.